இந்த ஹாலிவுட் படத்தில் வந்து நம்ம வந்து சும்மா படமாக பார்க்காம அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும், நான் அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு சில படங்களில் என்னென்ன விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ டாபிக்ஸ் ஏதாவது நல்ல கூலான டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணுவோம். கைஸ், அதேமாரி இந்த வீடியோவில் வந்து ஸ்பான்சர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டைசர் அகாடமிக்கு. அது ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியோ இல்லை ஒரு பர்டிகுலர் தொழிலோ ஸ்கில்லையோ வந்து பயங்கர சூப்பராக பண்ணிருப்பாங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்கள்ட்ட வந்து பர்சனலாக படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ்ல அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் கண்டென்ட்டை வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து எல்லாரும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி கோர்சஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ்னு வாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், தனித்தனியாக நீங்கள் போய் வாங்கணும். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் இதில் எல்லா கோர்ஸுமே இருக்கும். என்னோட ஆஸ்ட்ரகுல் சேனலில் வந்து நான் நிறைய அந்த பிஸ்னஸ் பற்றிலாம் போட்டிருக்கிறேன். அந்த பிஸ்னஸ் சீரீஸுமே வந்து தனியாக அதில் போட போகிறேன். ஒரு டெக் கம்பெனி ஆரம்பிக்கிறது எண்ட் டு எண்ட் என்ன பண்ணணும், ஒரு இம்போர்ட்ஸ் கம்பெனிக்கு எண்ட் டு எண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது கம்ப்ளீட்டாக வந்து சீரீஸாக போட போகிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் ஸ்கில்லை கற்றுக்கலாம், பிஸ்னஸ் வளர்க்கலாம், பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் எல்லாத்தை பற்றியும் கற்றுக்கலாம். ஸோ செக் இட் அவுட். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம நிறைய நேரம் வந்து கேட்குறதுனா ராகுல் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் புக்கு படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஆஸ்ட்ரகுல் சேனலில் வரப்போ ஸோ முக்கால்வாசி நேரம் வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப இந்த படத்தில் நிறைய விஷயத்தை வந்து நான் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்சர்வ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கிறோம், அதை பற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிறோம் அண்ட் லைஃப்பில் அதை கிராஸ் பண்ணி வரப்போ அதை லிங்க் பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்து அது நிறைய ஒரு வேல்யூபிளான ஒரு நாலேஜாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நான் குயிக்காக ஒரு சில படங்கள், இந்த படங்களில் என்னென்ன விஷயம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபேவரட்னு சொல்ல மாட்டேன் இந்த படங்கள்லாம். இந்த படம்லாம் இப்போ எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறேன். டான்டே ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் பாண்ட் பியர்ஸ் பிராஸ்னன் நடித்த படம். அவர் ஜேம்ஸ் பாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு. ஸோ டான்டே ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ளாப். ஏன்னா அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் அவனுக்கு பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ் சிஜி எல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் பட் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக போகல எனக்கு. ஆனால் அந்த படத்தோட அந்த ஸ்டோரி லைன், அந்த செட்டப், அந்த லொக்கேஷன், ஸ்பாட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒரு காமான இடம், ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்குள்ளார இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து ஹீரோ தப்பிச்சு வெளியில் வராரு. அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் மூவிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு சில மூவிஸ் தான் வந்து எப்படி சொல்கிறது, அது ஃப்ளாப்போ ஃபெயிலோ. அந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் நம்ம ரியலிஸ்டிக்காக நடக்கிற இன்ஜினியரிங் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸை நம்ம அதில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து டான்டே ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அல்டிமேட்டாக நடக்கும்னா எல்லோஸ்டோன் பார்க் நினைக்கிறேன். ஸோ அந்த பார்க்கில் வந்து டான்டே ஸ்பார்க். ஸோ அதில் வந்து ஒரு மவுண்டைன் ஒன்று இருக்குது. அது ரொம்ப நாள் வந்து டார்மெண்ட்டாக இருக்குது, ஆனால் அது வல்கனோ. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து மவுண்டன்ஸ் வந்து வல்கனோஸ் இருக்குதோ, அந்த வீக் பாயிண்ட்ஸ் இருக்குதோ, அதாவது நம்ம கிரவுண்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வீக் பாயிண்ட்ஸ் இருக்குதோ அங்கே வந்து அந்த ஹாட்னஸ், அந்த லாவா வந்து கிட்டக்க வந்துச்சு அப்படின்னா வந்து அங்கே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அங்கே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த இடத்துல இருந்து எப்படி மவுண்டன் வந்து வெல்கனோ மாறுது, அந்த ஊரை எப்படி அழிக்குது அப்படின்றது தான் அந்த கதை. ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு சீஸ்மாலஜி வச்சு ஒருத்தவங்க வந்து சீஸ்மோகிராஃப்லாம் வச்சு அந்த டீம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்களை எப்படி டிப்ளாய் பண்ணுவாங்க, அதுக்கு நடுவில் நடக்கிற பாலிடிக்ஸ் என்ன, அது ஆக்சுவலி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நினச்சிக்கோங்களேன். ஒரு பக்கம் இந்த டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து இந்தமாரி நீங்கள் ஒரு ஊருக்கு போய் அந்த இடத்துல வந்து இப்போ பூகம்பம் வரப்போகுது, அந்த இடத்துல வந்து இப்போ வந்து எரிக்குழம்பு வெளியில் வரப்போகுது அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் வராமல் போய்டும். அந்த ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்காமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஊருங்க வந்து அமெரிக்காவில் நிஜமாலுமே வந்து காணாம போயிருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு டிஸ்னி படம் இருக்குது, மெக்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து ஒரு ஊர், அந்த ஊர் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊரை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து ஹைவே போயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஊரில் நடந்திருக்கு. இப்போ இந்த உளுந்தூர்பேட்டை அந்த சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஊருக்குள்ளார பஸ் போயிட்டு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளார நிறைய கடைகள் இருக்கும். அந்த ஊருங்க டெவலப் பண்ணதுக்கு அந்த ரூட்டே ஒரு காரணமாக இருக்கும். இப்போ இந்த ஹைவேஸ் இந்த பக்கம் போனதுனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊருங்க வந்து இந்த அளவுக்கு இப்போ வந்து அந்த அளவுக்கு வியாபாரம் அந்த அளவுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி வந்து இதோட பாலிடிக்ஸை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டும் அந்த பர்டிகுலர் லோக்கல் மேயரும் வந்து இதை ஆர்கியூ பண்ணுவாங்க. இதுக்குள்ளார என்னென்ன விஷயம் இருக்குது, இது நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடாது, இதை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அதை விட மாட்டாங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு விட மாட்டாங்க அந்த டவுன் ஹாலில். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து இதில் அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரியலாக இருக்கும். அந்த டைம் வந்து யூஸ் பண்ண ஜிபிஎஸ் ட்ராக்கராக இருக்கட்டும், அந்த டைம் வந்து ரோபோட்டிக்ஸ் வச்சு ரோவர் மாரி வச்சு அந்த வெல்கனோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் செலவு பண்ணது வந்து ரியல் இன்ஜினியரிங்க்கு செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் வந்து நிறைய மிலிட்ரி மூவிஸில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற கேஷுவலாக யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நாலேஜுக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இங்கிலீஷ் படம் பார்த்தாலும் ஆக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து ஏதோ ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்னு வரும். ஃபைட்டர் ஜெட்டுன்னு வந்துட்டா அதில் ஆர்மமெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஃபியூல் டேங்க் எப்படி இருக்கும். அந்த ஃபியூல் டேங்க் இப்போ நீங்கள் மேவரிக்ன்ற ஒரு படம் வந்து இப்போ டாப் கன் மேவரிக்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாம் க்ரூஸ் வந்து அந்த ஃப்ளைட்டை ஜெட் ஓட்டிட்டு போகிற
போகிறப்ப வந்து அது ஆர்மமெண்ட் பற்றி பேசுவார், எந்த மிசைல் யூஸ் பண்ண போகிறோன்னு பேசுவார், அதில் என்ன மேல் ஃபங்க்ஷன் பேசுவார், அதோட ஃபார்மேஷன் பற்றி பேசுவார். ஸோ இதேமாரி இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அதேமாரி பிஹைண்ட் எனிமி லைன்ஸ்ன்ற ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இப்போ இது வரும், மாஸ்டர் வார்னிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கீழேருந்து ஒரு மிசைல் வருது, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வருது அப்படின்னா அது வந்து எவ்வளோ குயிக்காக வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்றது வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப பெருசாக ஒரு ஸ்டோரி மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரு டாக் ஃபைட் மாதிரி. அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கும் தான் டாக் ஃபைட் நடக்கும், ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கும் மிசைலுக்கும் டாக் ஃபைட்டே நடக்காது. ஒரு இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கிற ஒரு விஷயம். அதுல தப்பிக்க படத்தில் வரும்போது தப்பிக்கலாம் ரொம்ப கஷ்டம். அண்ட் அதில் இந்த ஃப்ளேயர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ அதை வந்து கொஞ்சம் பழைய படம். ஸோ அதில் இந்த ஃப்ளேயர்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி அவங்க டாச் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே. பட் அகேன் அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இல்லைனாலும் பட் கிவ்ஸ் யூ ஐடியா. ஸோ அந்த மிசைல் பற்றி, அந்த ஆர்மமெண்ட் பற்றி, அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. அது நிறைய படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. எஃபிஷியன்சிக்காக அந்த படத்தில் வந்து ஃபியூல் டேங்கை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே படத்தில் வந்து நிறைய விஷயத்தை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒன்று வந்து செட்டி அப்படின்றது, சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து அரைவலாக இன்னொரு படம், அதில் வந்து நம்ம 2.5 Men பழைய கோஸ்டார் நடித்தது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2.5 Men நடித்த காமெடியில் அவருக்கு HIV கூட வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து செட்டியை பற்றி பேசியிருப்பாங்க, சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் அவங்க வந்து அது ரேடியோ டெலஸ்கோப்ஸை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி லிசன் பண்ணுறாங்க, அண்ட் செட்டிக்குள்ளார அவங்களோட டே டு டே ஜாப் என்ன இப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதேமாரி வந்து ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லைன் ஆஃப் கமாண்ட் என்ன, அவங்க யார்கிட்ட சொல்லணும், அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க, இது எப்படி பிரசிடென்ட் கிட்ட ரீச் ஆகும், அண்ட் பிரசிடென்ட்டுக்கு கூட வந்து ஏரியா 51 இருக்கிற சீக்ரெட்ஸ் தெரியாது அப்படின்றது ஒரு உண்மை. இன்னமும் கூட வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனாலும் சரி, நான் தானே பிரசிடென்ட், எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டு, எனக்கு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலி பிரசிடென்ட்டுக்குமே லெவல் ஆஃப் கிளியரன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எனக்கு அந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அந்த ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடும், சிட்டியே காலியாயிடும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டை கொண்டு போய் ஏரியா 51 ஒளிச்சு வைப்பாங்க. அந்த ஏரியா 51 போறப்ப தான் பிரசிடென்ட்டே வந்து ஏலியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பார். அப்போ பார்த்துட்டு பிரசிடென்ட்டே கேட்பாரு, இது வந்து இத்தனை நாளாக என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதை பற்றி நான் கேட்டப்போ கூட என்கிட்ட சொல்ல அப்படின்னுவான். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஆர்மி ஜெனரல் என்ன சொல்லுவான், பிரசிடென்ட்டையும் தாண்டி வந்து இந்த இருக்கிற விஷயம் இது பிரசிடென்ட்டுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பிரசிடென்ட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், நீ இதெல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணு, உன்னோட வேலைப்பில் தான். எனக்கு ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் அதேமாரி இன்னும் நிறைய பேசலாம், நிறைய படம் இருக்குது. நம்ம பல்ப் ஃபிக்ஷன்லேருந்து டியூன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எந்த படத்தை எடுத்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு போகலாம். அண்ட் வில் சி அகேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சீரியஸாக நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சில படங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இதேமாரி வந்து இன்னும் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, இந்த படத்தை எல்லாத்துலேயும் இந்த படத்தில் என்னென்ன விஷயம் நம்ம ஈஸியாக நம்ம சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். ஓகே, உங்களுக்கு catch up again another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, cheers.